யமகீதை. இந்த பேரே ரொம்ப மர்மமா இருக்கு இல்லையா? இது மரணத்தோட அதிபதியான யமனே ஒரு சின்ன பையனுக்கு சொன்ன ஒரு பெரிய ஞானம். வாங்க, மரணத்தோட நடந்த அந்த ஆச்சரியமான உரையாடலுக்குள்ள நாவலும் போய் பார்க்கலாம். மனுஷங்க நாம யோசிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம மனச குடைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதாங்க, செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் எத்தனை மதங்கள், எத்தனை தத்துவங்கள். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஆள்கிட்டே கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுது. அந்த பையனோட பேர் தான் நசிகேதன். ஒரு சந்தர்ப்பத்துல அவன் மரணத்தோட வீட்டு வாசலுக்கே போயிடறான். அங்க அவன் நேருக்கு நேரா சந்திச்சது சாக்ஷாத் மரணத்தின் கடவுளான யமனையே தான். அந்த சந்திப்பு தான் பின்னாடி ஒரு பெரிய ஞான உரையாடலா மாறுச்சு. யமனோட வீட்டு வாசல்ல நசிகேதன் 3 நாள் காத்திருந்தான். அவனோட அந்த விடாமுயற்சியை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன யமன் அவனுக்கு 3 வரங்கள் தரதா சொல்றாரு. முதல் 2 வரங்களை அவனோட அப்பாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கேட்ட நசிகேதன் 3ஆவதா ஒரு வரம் கேட்டான் பாருங்க, அதுதான் மரணத்தோட ரகசியம். யமன் உடனே பதில் சொல்லல. முதல்ல அவனை டெஸ்ட் பண்றாரு. நீண்ட ஆயுள், பெரிய ராஜ்யம், தங்கம், வைரம், குதிரைகள்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகத்தையும் உனக்கு தர்றேன், இந்த கேள்வியை மட்டும் விட்டுடுன்னு சொல்றாரு. ஆனா நசிகேதன் ரொம்ப உறுதியா இருந்தான். அவனுக்கு தேவைப்பட்டது இந்த தற்காலிக சந்தோஷம் அல்ல, நிரந்தரமான உண்மை. நசிகேதனுடைய கேள்வியோட ஆழம் யமனையே கொஞ்சம் யோசிக்க வச்சிடுச்சு. அவர் சொல்றாரு, நசிகேதா, தேவர்களுக்கே இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கு. இது ரொம்பவும் நுட்பமான ஒரு விஷயம். இதை சும்மா பேசி புரிய வைக்க முடியாது. அதனால வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நசிகேதன் தன்னோட கேள்வியிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. நசிகேதனுடைய தகுதியையும் உண்மையான தேடலையும் புரிஞ்சுக்கிட்ட யமன், சரி உனக்கு அந்த உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஞானத்தோட முதல் பாடம் என்ன தெரியுமா? நாம் இந்த உடம்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இங்கதான் யமன் ஆத்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாரு. ஆத்மான்னா நம்மளோட உண்மையான நான், அதாவது ஆன்மா. அதுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அதை எந்த ஆயுதத்தாலையும் வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அது எப்பவும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான சக்தி. அதுதான் நாம. இந்த ஸ்லோகம் பாருங்க, எவ்வளவு அழகா அந்த உண்மையை சொல்லுதுன்னு. இந்த உடம்பு பிறக்குது, வளருது, ஒரு நாள் அழிஞ்சு போகுது. ஆனா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதாவது உடம்பு செத்துப்போனாலும் ஆத்மா சாகிறதில்ல. அப்போ மரணம்ங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்ல. இதை இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு யமன் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம உடம்பு ஒரு சட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம பிறக்கும்போது இந்த சட்டையை போட்டுக்கிறோம். அது கொஞ்ச நாள்ல பழையாகி கிழிஞ்சு போயிடுது. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த சட்டையை கழட்டிட்டு வேற சட்டைக்கு மாறுவோம் இல்லையா? சட்டை மாறினாலும் அதை போட்டிருந்த நாம மாறவே இல்லை. அதே மாதிரி தான் உடம்பு மாறினாலும் உள்ள இருக்கிற ஆத்மா மாறதே இல்லை. சரி, ஆத்மா நிரந்தரமானது, அதுக்கு அழிவே இல்லைன்னு தியரியா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை எப்படி வெறும் தகவலா இல்லாம ஒரு அனுபவமா உணர்றது? அதுக்கும் யமன் வழி சொல்றாரு. அந்த வழிதான் ஓம்காரம். ஓம்காரம்னா அது வெறும் நாம சொல்ற மந்திரம் மட்டும் இல்ல. அது இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு காரணமான மூல ஒளி. நம்மளோட உண்மையான ஆத்மாவோட அதிர்வு. அந்த உள்ளுக்குள்ள கேட்கிற ஒளியில நாம கவனம் செலுத்துறப்போ நம்மளோட நித்தியமான தன்மையை நாமளே உணர முடியும். இந்த ஒளி எங்கேயோ வெளியிருந்து வரல, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. யமன் அத இருதய பத்மம்னு சொல்றாரு. அதாவது இதய தாமரை. இது நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீக மையம். அந்த இடத்துல தான் அந்த நித்தியமான ஒளி தொடர்ந்து ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தியானத்தை 3 ஸ்டெப்ல செஞ்சிடலாம். முதல்ல நம்ம கவனத்தை வெளியிருக்கிற விஷயங்கள்ல இருந்து முழுசா எடுத்து நமக்குள்ள திருப்பணும். 2ஆவதா நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக மையத்துல மனசை நிறுத்தணும். கடைசியா அங்க ரொம்ப மென்மையா கேட்கிற அந்த ஒளிய கவனிக்கணும். அந்த ஒளியில லயிச்சு போகும்போது நாம உடம்புங்கிற உணர்வையும் தாண்டி போயிடுவோம். ஆத்மாவும் உடம்பும் வேற வேறன்னு இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்காக யமன் சில பவர்ஃபுல்லான உதாரணங்களை சொல்றாரு. இந்த உதாரணங்கள் மூலமா அந்த பிரித்தலை எப்படி மனதளவுல செய்யறதுன்னு நமக்கு புரிய வைப்பாரு. பாருங்க, உடம்பும் ஆத்மாவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா ஞானத்தோட உதவியால அதை ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்க முடியும். அதத்தான் யமன் 2 அட்டகாசமான உதாரணங்கள்ல விளக்குறாரு. முதல் உதாரணம் இதுதான். ஒரு நீளமான புல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல ஒரு மெல்லிசான தண்டு போகும். அந்த புல்லுக்கு எந்த சேதாரமும் ஆகாம அந்த நடுத்தண்டை மட்டும் ரொம்ப கவனமா பொறுமையா உருவி எடுக்கிற மாதிரி. அதே மாதிரிதான் தியானத்திலையும் ஞானத்திலையும் ஒருமுகப்பட்ட மனசால இந்த உடம்புக்குள்ள இருந்து ஒளிமயமான ஆத்மாவை தனியா பிரிச்சு உணர முடியும். இது ரொம்ப நுட்பமான ஒரு கலை, ஆனா கண்டிப்பா சாத்தியம்தான். இப்போ நாம யமனோட போதனைகளோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ஞானத்தால நமக்கு என்ன பயன்? இது எதுக்காக ரொம்ப முக்கியம்? ஏன்னா
இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற மிகப்பெரிய பயத்துல இருந்து, அதாவது மரண பயத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குது. யமன் சொன்ன மொத்த விஷயத்தையும் இந்த 4 பாயிண்ட்ல அடக்கிடலாம். 1. நம்ம உண்மையான நான் ஆகிய ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. 2. இந்த உடம்பு தற்காலிகமானது, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு அழியக்கூடியது. 3. அதனால மரணம்ங்கிறது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு டிரான்சிஷன், ஒரு நிலை மாற்றம், அவ்வளவுதான். 4. இந்த உண்மையை யார் முழுசா உணர்றாங்களோ அவங்க கிட்ட பயம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்போ நம்மளோட உண்மையான நோக்கம் இந்த உடம்புல சாகாம வாழ்றதில்ல. அதுக்கு பதிலா நமக்குள்ள எந்த பகுதி பிறக்கவே இல்லையோ, எதுக்கு சாவே கிடையாதோ அந்த நித்தியமான ஆத்மாவை உணர்ந்து கொள்வதுதான். இதுதான் யமகீதையோட ஒட்டுமொத்த சாராம்சம். யமனோட இந்த போதனைகள் வெறும் கதையோ தத்துவமோ இல்ல, இது நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த உண்மைகள். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நாம இந்த உடம்பு மட்டும் இல்ல, நாம அழிவில்லாத ஆத்மா அப்படிங்கிற உண்மை மட்டும் நமக்கு முழுசா புரிஞ்சிட்டா, அது நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும், நம்மளோட முடிவுகளையும், உறவுகளையும், பயங்களையும் எப்படி மாத்தும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.